அது ஓகே சார். ஆனால் சார், மும்பை கிரைம் பிரான்ச்லேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேக்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன். பாண்டியா கான்ட்ராக்ட் கில்லர், கேங்ஸ்டர். இன்னைய தேதிக்கு மும்பை போலீஸ் ஃபைலில் இவன் மேலே 32 கேஸ் இருக்கு. ஸ்டார்ஷன், நில ஆக்கிரமிப்பு, கிட்னாப்பிங், கொலை. 6 மாதம் இவனை ஜெயிலில் வச்சுருக்காங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சவன் வந்தான். ஹாஸ்பிட்டலில் இருந்து பாண்டியா ஒரு பொறி தட்டிச்சு 1 ஹவருக்கு முன்னாடி ஜேசிபி கணேசன் கிட்ட பேசினேன், சேலம் நார்த். அவர் இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோனில் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம சுட்டுக்குள்ள சேதுவோட ஊர் ஆத்தூர், சேலத்து பக்கத்தில் 48 கிலோமீட்டர். அவன் அம்மா ஒரு ப்ராஸ்டியூட், அவங்க அப்பா கூட்டி கொடுக்குறவன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஜேசிபி சொன்னார். இது 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். சேது தூத்துக்குடியில் அப்போ சின்ன லெவலில் ஒரு ரவுடி, வயசு 24. அவனுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி. அவங்க அப்பா அம்மாவோடைய ஊரில் இருந்திருக்கான். அந்த பையன் ஒரு நாள் அவங்க அப்பாவை வெட்டி கொண்டு போட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அந்த பையனை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த பையன் பேர் பாண்டியன். சார், மும்பை போலீஸ் தேடி இருக்கிற பாண்டியா நம்ம சுட்டுக்கொண்ட சேதுவோட தம்பி பாண்டியன். அங்கே போலீஸ் கஸ்டடியிலிருந்து தப்பிச்சவன் 3 மாசமா மெட்ராஸ்ல இருந்திருக்கான். சேது கூட நம்ம சேது என்கவுண்டரில் சுட்டப்போ பாண்டியா அவன் கூட இருந்திருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு தேவை சேதுவோட சாவுக்கு பதிலுக்கு பதில். சிம்பிள். மாயா பாதுகாப்புக்கு நான் ஒரு செக்யூரிட்டி கவருக்கு அரேஞ்ச் பண்றேன். நீங்க சம்பந்தமா ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. அன்பு, மாயாவுக்கு தெரியுமா இந்த பிரச்சனை பத்தி? தெரியாது சார். நீங்க எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திஸ் guy seems capable of anything. உங்க எல்லாருக்கும் அடிஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். இப்போ உங்களுடைய கவுண்டர் ஆஃபென்சிவ்னால அவன் ஒரு அடிப்பட்ட மிருகம் வேற. அந்த ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்களா? அவனுடைய அடுத்த மூவ். பாண்டியா, எனக்கு அவங்க இருக்கிற இடம் தெரியும். ஏட்டோல்வே, ஸ்ரீராம் ஸ்ட்ரீட்டு, 70/2. ஃபோன் நம்பர் 3712646. என்ஹெச் ஃபிளாட்டுக்கு பேக் சைடு. போலாம் சீக்கிரம் போலாம். இஸ் நாட் அ பேஷண்ட் காய் சார். வருவான், ஒரு வெறியோட வருவான். அவன் அடிக்கணும்னு நினைச்சா அடிக்கலாம், எங்கிருந்தாவது எப்போ வேணாலும். சாரிடா, தூங்கிட்டு இருந்தியா? நினைச்சிட்டீங்களா? இல்லை, வேர்வை. அன்பு, தூங்க போகிறேன், காலைல பேசிக்கலாம். மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். யா ஷோர். ஸ்வாதி. ஸ்வாதி, மாயாங்க மாடி ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இஸ் எவ்ரிதிங் ஓகே? பாதி தூக்கத்தில் நின்றுருக்க. நீ போய் படு ஸ்வாதி. மாயா கூட்டிகிட்டு காலைல சீக்கிரம் கிளம்பிடுவேன். ஸ்ரீகாந்த் எனக்கு காலைல ஃபோன் பண்ண சொல்லு. நான் இங்கே அந்த சோஃபாவில் படுத்துக்கிறேன். நீ இங்க ஒன்றும் படுக்க வேணாம். இந்த சோஃபால யார் படுத்தாலும் எனக்கு பிடிக்காது. நீ மாயா ரூமுக்கு போ. பெரிய பெட்டு, ஓரமா படுத்துக்கோ. போ. எங்க போறீங்க? சாரி மாயா, எழுப்பிட்டேனா? நான் தூங்கவே இல்லையே. ஓ ஓகே, நீ தூங்கு மாயா. நான் கீழே போய் படுத்துக்கிறேன். நம்ம காலையில் 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். நான் வந்து ஒன்று எழுப்புறேன். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். குட் நைட். எங்க போறீங்க? உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேசலாம். போன காரியம் என்னாச்சு? சக்சஸ்ஃபுல்? உட்காருங்க. தூக்கம் வரலையா? சொல்லுங்க, என்னாச்சு? மாயா, ஒரு ப்ராப்ளம். உனக்கு ஒரு ஆபத்து. என்னால், என் வேலையால். யார் என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். அது வரைக்கும் நீ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம காலையில் கிளம்பி உங்க தோல்ல சாஞ்சிருக்கவா? அதை விட பாதுகாப்பான இடம் வேற எதுன்னு தெரியல. பைத்தியம். மாயா, சீரியஸான விஷயம். ஆபத்து இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். விடியதுக்குள்ளே கிளம்பணும். நீ படு. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன ஆபத்து? எல்லாரையும் அடிச்சு போட்டு என்ன காப்பாற்ற மாட்டீங்களா? ஆசிட் அடிச்சா கூட தைரியமா போய் நிற்பீங்கல்ல. எதிரிக்கு தான் ஆபத்து. மாயா. அன்பு செல்வன், எனக்கு எவ்வளவு வயசுன்னு தெரியுமா உங்களுக்கு? 24. ஏன் கேட்டேன்னு கேளுங்க. ஏன்?
இந்த முத்தத்துக்காக 24 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாது. What are you doing to me, Maya? என் வீட்டில் என் கூட இரு. எனக்கு நீ வேணும். ம்ஹும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்க, இன்னைக்கு வேணும்னு சொல்றீங்க. போலீஸ்காரன் புத்தி பின் புத்தி போல இருக்கு. சேதுவை சுத்தி நின்று கொன்னீங்களா? அப்போ ஒரு நக்கல் விட்டீங்க எல்லாரும். போரா நக்கல. எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணை வச்சிருக்கீங்க. உன் கூட இருப்பாங்க ஆபீசர். வீடேடா சொல்ல நீ செத்துருவ. எனக்கு பொறுமையே கிடையாது. கேவலம் ஒரு பொண்ணுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் 3க்காக உன் உயிரை விட்டுறாதா டேய். தூங்க போறது இல்லையா? 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் என்ன தூங்குறது? 5 மணிக்கு எங்க போகணும்னு சொன்னீங்க. எங்க போறோம்? ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்லாம் கொஞ்ச நாளைக்கு லீவு. நான் சொல்ற வரைக்கும். நோ நோ வே. ஒன் செக். யார் சார் அவன்? போலீஸ்னா அவ்வளோ கேவலமா போச்சா அவனுக்கு? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்குள்ள போந்து அவனை வெட்டி சாச்சு சுட்டு கொண்டுட்டு போயிருக்கான். ஜஸ்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட். இவ்வளோ தைரியம் இருக்கா அவனுக்கு? எல்லாம் செத்துருக்க கூடாது சார். சேதுவை சுட்டு கொண்டதுனால அந்த விளைவு தானே சார் இதெல்லாம். எங்களுக்கு கொடுத்த வேலையை தானே சார் நாங்கள் செஞ்சோம். அது அவ்வளோ பெரிய தப்பா? ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள். அவனை போடணும். அவனை போட்டே ஆகணும் சார். கண்டிப்பா. ஆனா நம்ம சைடுல இருந்து இனிமே எந்த உயிரும் பலியாக கூடாது. சேஃப்டி ஃபர்ஸ்ட். நாளை காலையில இளமாறன் ஃபியூனரலுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. மாயா, கொஞ்ச நாளைக்கு தான். என்ன ஸ்கூலுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கவலைப்படாத. ஸ்கூல் ஃபைல்ஸ்லேருந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பிளாங்க் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் வருவேன். வந்தோம் நீங்கள் கூட்டிகிட்டு வரேன். ஸ்வாதியை பூனாக்கு அனுப்புகிறோம். அவன் அண்ணன் வீடு அங்கே இருக்கு. இப்போ ஏர்போர்ட்டில் இருப்பாங்க. மாயா, இப்போதைக்கு உங்கள் அக்கா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பயப்படுவாங்க. மாயா, ராஜா, வழியில் எங்கேயும் நிற்க வேண்டாம். மாயா, நான் வருவேன். ஓகே, போலாம். பாய். என்னாச்சு? ஏதோ பேசணும் நீ. அதான் பேசணுமே மதியானம். பாண்டிச்சேரி போலான்னு இருக்கேன்னு சொன்னேன். அவ்வளோதான். அதான் என்ன திடீர்னு? இங்கே சுச்சுவேஷன் என்ன சரியாகலையே. அது மட்டும் இல்லை, மாயா இங்கேருந்து போய் 3 நாள் தான் வந்து. என்னடா அவசரம்? அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். அவளை அங்கே அனுப்பி வச்சுட்டேனால இங்கே கோல மாதிரி உட்காந்துட்டு இருக்க முடியாது ஸ்ரீ. ரொம்ப யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நாளைக்கு. அங்கே 3 நாள் இருந்துட்டு அவளை இங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன். அவள் என் கூட என் வீட்டில் இருக்கணும் ஸ்ரீ. வேற எங்கேயும் இருக்கிறத விட அவள் என் கூட இருக்கிறதா நல்லது. கல்யாணம்னா எங்கே? தெரியல. அவங்க வீட்டில் இல்லாட்டி ஏதாவது ஒரு கோயிலில். அங்கே போய் அவங்க அக்கா கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எப்படி நாளைக்கு அங்கே போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்.
முடிவு பண்ணிட்டியா? யா, இப்போ தான் அருள்கிட்ட கூட சொன்னேன். உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. கல்யாணத்துக்கு நாங்களாம் வர வேண்டாமா? வேண்டாம் ஸ்ரீ, எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆக வேண்டாம். நிறைய பேருக்கு தெரிய வரும். டூ ரிஸ்கி. எப்படி வந்தோடனே வில் ஹேவ் அ கெட் டுகெதர். ஸ்வாதியோட நம்பர் என்ன, அவளுக்கு சொல்லிடுறேன். அவள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கா, அங்கே ஃபோன் கனெக்ஷன் இல்லை. ஓ, அவளுக்கு சொல்லலான்னு பார்த்தேன். அவளுக்கு தெரியாமல் எப்படா? அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். நீ எப்போ கிளம்புற? நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங். அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறியா? ம், வா உட்கார். என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியா? ஐம் ஃபைன். வான ட்ரிங்க்? ஐ could do with one. உட்கார். இலாவுக்காக. இலாவுக்காக. அடுத்த நாள் எனக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடந்தது. அவங்க வீட்டில் எந்த எதிர்ப்பும் இல்லை. நான் பார்த்ததுலையே ரொம்ப அழகான கல்யாணம். எங்க கல்யாணம். ஸ்ரீ, அன்பு. அன்பு எப்படி இருக்க? என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மத்தியானம் 2 மணிக்கு. கங்க்ராட்ஸ்டா. அருளும் வாழ்த்துக்களை சொல்ல சொன்னான். அம்மா இப்போ எங்கே இருக்க? அவங்க வீட்டில் இருக்க? இல்லை, அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர். சிதம்பரம் போகிற வழியில் ஒரு பைபாஸ், ஒரு வுட் ஹவுஸ், பேக்வாட்டர்ஸ் மேலே கட்டியிருக்காங்க. ஒரு அழகான இடம். இங்கே தான் முதல் இரவு. அங்கே இருந்தால் பேசுகிறேன். நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருப்பேன். நாளான்னைக்கு கிளம்பிடுவேன் அவளை கூட்டிகிட்டு. நீ எதுக்கும் கவலைப்படாத, வந்து பார்த்துக்கலாம். என்ன ஸ்வாதி எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை ஸ்ரீ. பெஸ்ட் ஆல் யூ கைஸ். எல்லோரும் இருந்தது நல்லா இருந்திருக்கும். அவள் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணா. உனக்கு ஃபோன் பண்ண போகிறேன். நீ மொபைல் ஆன்ல வை. ஓகே ஓகே, பாய்டா. டேக் கேர். பாய். சந்தோஷமா இருக்கீங்களா? ம், ஏன்? பார்த்தா அப்படி தெரியல. டென்ஸா இருக்கீங்க. கண்ணில் ஒரு சோகம். இளமாறன் நல்ல ஃப்ரெண்டு. அது இட்ஸ் ஓகே. அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருக்கியா? இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் சந்தோஷமா இருக்கேன். நிச்சயமா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் உங்களை பத்தி என்ன நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள். ஆனா இந்த ஒரு ராத்திரி பத்தாதே சிப்பி. சொல்லு. சொல்றேன். உங்க கண்ணை முடிக்கங்க. கண்ணை முடிக்கிறேன். சொல்லு. ஏய், என்ன பண்ற? ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்ல ஒரு நாள் போதுமா? நர்ஸ், கட்டி விடுங்க. கம் ஆன், குயிக். அதெல்லாம் கொடுக்காதீங்க. ரிலாக்ஸ் ப்ளீஸ். உங்களை பேசிருக்க நேரம் இல்லையா? I'm okay. I have to go. நான் இது போல ஏற்பாடு பண்ணுங்க. I'm ACP Abdul Jalwan, Assistant Commissioner of Police Crime Branch. ACP யாரும் கூப்பிடுங்க. ஃபோன் நம்பர் 9841065486. Call them. கூப்பிடுங்க. அருள். அன்பு, ஒன்றும் இல்லை. சொல்றது கேளு. எல்லாரும் வெளில போங்க, நான் பேசணும். எல்லாரும் போங்க. போங்க. அன்பு ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதடா. படு, சொன்ன கேளா. ஏன் ஸ்ரீகாந்த்? ஸ்வாதியா?
நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டேன் அன்பு. நான் செய்கிற வேலைக்கு துரோகம் செஞ்சுட்டேன். எனக்கு அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அன்பு. என் சுவாதியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கையில் எப்படி மாட்டினானே தெரியல. ஏர்போர்ட்டில் நான் தான் அவளை விட்டு வந்தேன். என்ன வர சொன்னாங்க. என் முன்னாடி அவளை போட்டு அடிச்சாங்க. நான் ஒத்துழைக்கல. அவன் தலையை வீட்டுக்கு அனுப்ப சொன்னாங்க. நோ நோ ப்ளீஸ் பாண்டியா அவளை விட்டு. உனக்கு என்ன வேணும்? நான் என்ன பண்ணணும் சொல்லு. நான் எதை பத்தியும் கவலைப்படல. அவங்க தான் என்ன உன் வீட்டுக்கு அமிச்சாங்க. சட்டையில் மைக் வச்சு நம்ம வீட்டில் பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டாங்க. நான் தான் உங்க அண்ணன் மாத்தினேன். உன்னோடது மாதிரி ஒரு வால்த்த P88 கன் ஃபயரிங் பின் ரிமூவ் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. கல்யாணம் நடந்த அன்றைக்கி நைட்டு நீ எங்கே இருக்கன்னு நான் தான் அவங்களுக்கு சொன்னேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல அன்பு. நைட் பூரா எங்கள் வீட்டிலே இருந்தாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவாதி என்கிட்ட பேச வச்சாங்க. திடீர்னு காலையில் 4 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறமா தான் எனக்கு புத்தி வந்தது. அருளை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னேன். நீ இருக்கிற இடத்துக்கு உடனே வந்துடலான்னு கிளம்பணும். கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். வர வழியெல்லாம் அவனுக்கு ஃபோன் அடித்தேன். ஆனால் அவன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. நாங்கள் வந்து சேரத்துக்குள்ள என்னடா பண்ற? விடு. என்னடா? என்ன மன்னிச்சிடாத அன்பு. ஒரு மனுஷனா போலீஸ்காரனா நான் தோத்தேன்டா. இப்போ யோசிச்சு பார்த்தா என் சுவாதி கூட என்ன மன்னிக்க மாட்டா. ஷூட் மீ டவுன் அன்பு. ஜஸ்ட் ஷூட் மீ டவுன். தப்பில்லை அன்பு. ஷூட் மீ டவுன். அவ உன் சுவாதி இல்லை ஸ்ரீ, நம்ம சுவாதி. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் அவர்கிட்ட போயிடுறேன். எனக்கு நீ வேண்டாம். பசங்க தான் நீ துடிக்கிறானுங்க. அவனுக்கு நீ வேணுமா? 2-3 பேர் தான். என்ன போறியா? சொல்லு. பாண்டியா, என்ன போஸ்? பாண்டியா, அன்பு செல்வன் சாகல. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்க அவன் பொழைச்சிட்டான். ஏசிபி அருள், இந்த அம்மாவோட புருஷன், கமிஷனர், இன்னும் நிறைய போலீஸ்காரங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஹலோ, கமிஷனர் விஜய் மேனன், நான் பாண்டியா பேசுறேன். அன்பு செல்வன் பேசணும். உடனே பேசு. அன்பு செல்வன் பேசு. பாண்டியா, பாண்டியா, மாயா, 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 கேக்குதா மாயா? மாயா, சாரி மாயா. மாயா, நீ பயப்படாத மாயா, நான் வருவேன். சரி சரி, குடு குடு குடுன்றல அடங்கு. ஹலோ அன்பு செல்வன், நீ செத்துட்டே நினைச்ச. எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்ச. உன் ஆளுகிட்ட நான் தாலி கூட கழட்டி வைக்க சொல்லிட்டேன். ஆனா நீ சாகல. அப்போ இது இன்னும் முடியல. சரி, இப்ப இதுக்கு ஒரு முடிவு. ஏன் பாணியில மெட்ராஸ் இருந்து கரெக்டா 150 கிலோமீட்டர் தாண்டி ஆந்திரா ஹைவேஸ் சமல் சீமான இடம். உனக்கு அவ வேணும்னா அவளை அங்க வந்து கூட்டிட்டு போ. அவளையும் அந்த இன்னொரு பொண்ணையும் உன் கூட இருப்பான 2 போலீஸ் பேண்ட் அவனையும் கூட்டிட்டு வா. உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஏய் அன்பு செல்வன், உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுங்களுக்கு வேணும்னா சமல் சீமாவா. இப்போ நீங்க 3 பேர் மட்டும். ஹலோ, என்ன? சுவாதி, நீ கிளம்பலாம். உன் புருஷன் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் சேரு. கிளம்பு போ. எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம எப்படி போவீங்க? உங்களை 3 பேரை மட்டும் வர சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களை தீர்த்து கட்ட கூட அவங்க தயாரா இருப்பாங்க. அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. கமான் அன்பு,
ஃபர்ஸ்ட் நம்ம சார் டிஸ்கஸ் நாங்கள் போகிறோம் சார். நாங்கள் தான் அதை ஆரம்பிச்சு வச்சோம். நாங்கள் தான் முடிக்கணும். எங்களுக்கு வெப்பன் சாங்ஷன் பண்ணுங்க. உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போலான்னு இருக்கேன். போலாம் வா. மூஞ்ச கிஞ்ச கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பணும். பார்க்கறதுக்கு நீ ஒரு தேவதை மாதிரி இருக்கணும். சரியா? இருங்க. சார் சார் அங்க பாருங்க. சரியா சார்? அங்க பாருங்க. திறந்து பார்க்கலாம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அன்பு. ஸ்ரீ, அதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. நான் திறந்து பார்க்க போறேன். யான் போவேன். அவனுக்கு என்ன அன்பு வேணும்? ஏன் நம்ம அவன் காலையில வேணும்? அவன் ஒண்ணும் பண்ண முடியாதா? ஸ்ரீ, தலையில மட்டும் செவல உட்காந்துருப்பீங்க. அருப்பால தூக்குடா அவளை. மாதர் வரலட்சுமின்னு ஒரு பொம்பளை கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு பெரிய வீடு ஒன்று வச்சிருக்கா. வீடு முழுக்க பொண்ணுங்க தான், எல்லாம் ஐட்டங்க. உன்னை அங்க கொண்டு போய் விட போறேன். உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு அங்க சரியான டிமாண்ட்ரி. ஒரு வாரத்துக்குள்ள சிட்டில இருக்கிற எல்லா பெரிய ஆளுங்களும் உன்னை
அதுக்கப்புறம் எல்லா கச்சாலங்களும் உன்னை 2 வாரம் நீ அங்க இருந்தா போதும். அதுக்கப்புறம் உன் அன்பு செல்வனுக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அவன் வருவான். உன் அலங்கோலத்தை பார்த்து அவன் துடிச்சு போய் சாவாண்டி. சத்தியமா எனக்கு செய்ய பிடிக்கல. ஆனா உன் ஆள் சாவலையே, அவன் சாவணும்ல, அதான்டி. போஸ் எங்க? பசி 2 இட்லி சாப்பிட்டு வந்துடுறேன். சரி சரி. என்ன சுத்தி இருக்கவங்கள தூக்கிட்டு நான் தனியா இருக்கும்போது எவன பேச சொன்னீங்க? தனியா வந்திருக்கடா, பேசலாம்டா, பேசு. பேசுடா, பேசு, பேசலாம்டா, பேசுடா டேய், பேசலாம்டா. எத்தனை கிடக்காக பார், எத்தனை பேர்ரா, எல்லாம் ஒருத்தருக்காக. தேது அவன் குப்பை கிருமி, அவன் அழியணும். அதான் ஊருக்கு நல்லது, அதான் அழிச்ச. அவனுக்காக நீ வந்திருக்க, உன்னையே அழிப்பேன். உனக்காக இன்னத்த வந்தா நான் அவனையே அழிப்பேன்டா. போலீஸ் வாழ்க்கையும் ஒரு போர்க்களம் தான். ஆனால் வித்தியாசமானது. அங்கே முதலில் குறிவைக்கப்படுவது உயிரல்ல, நேர்மை, நெஞ்சின் உரம் மற்றும் நேச உறவுகளும் தான். காக்கி சட்டையில் கரை இருக்கக்கூடும். காரணம், அதை அணிந்திருப்பவர்கள் மனிதர்கள். அவர்களில் பலர் இன்னும் மனிதத்தை இழக்காமல் இருப்பதால் தான் நம்முள் இருக்கின்ற மிருகம் இன்னும் பதுங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் விலை கொடுப்பதால் தான் நம்மால் தூக்கம் வாங்க முடிகிறது. இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பாங்க. நான் 15 மினிட்ஸ்ல போய் சேர்ந்துருவேன். நான் பாத்துக்கிறேன் சார். இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்லல, இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். இனிமே உங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்க போது பாருங்க.